ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆராதனை வேளையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனுடைய துவக்கமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் பங்கு பெறுகின்ற உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை நீர் விளங்க பண்ணுவீராக. நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி ஏற்ற மகிமைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆராதனுடைய துவக்கமாக யாவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் என்கிற ஒரு கீர்த்தனைகளினுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட நல்ல ஒரு பாடல். தெரிந்தவர்களினோடு கூட இணைந்து பாடும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயையா நான் வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. சிந்தி துஷ்டன் ஏனை அழைத்தே, தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தே. தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தே. ஐயையா நான்
எத்தனை எத்தனையோ எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ இவை திண்ணம் அகற்றி எளியேனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தே இவை திண்ணம் அகற்றி எளியேனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இனி ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப்போகின்றோம். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வது தானே. யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். யாவரும் இணைந்து இந்த பாடலை ஒருமனப்பட்டவர்களாய் பாடலாம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமில்லா ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் துறந்தீரையா, பரலோகம் துறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கே, அழைத்தீரே
மறந்திடுவேனோ, அதை நானும் மறந்திடுவேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உமை காணுவே, எப்போது உமை காணுவே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமில்லா ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. இப்பொழுதும் கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மெய்யாகவே ஆராயப் போகின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை நாம் வாசிக்கப் போகின்றோம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட சத்தியவேத பகுதி சங்கீதம் 32. ஆராதனையோடு கூட இந்த சங்கீதத்தை நாம் இணைந்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மில் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். இந்த சங்கீத வாக்கியங்களுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு அநேகம் வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கப்படுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுதும் பிரியமானவர்களை, கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும் நேரத்திற்குள் நாம் கடந்து வரப் போகின்றோம். எல்லா விதமான வேளையை காட்டிலும் ஆராதனை வேளை மிகவும் பிரதானமான ஒன்று. ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கடந்து வருகிறதை பிரத்யேகமாய் அறிந்து உணர நம்மால் ஆகும். ஆராதனைக்காக ஆயத்தத்தோடு கூட நாம் இணைந்து காணப்படுவோமா? ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக, அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தி கர்த்தரை நாம் துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கலாமா? ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம்.
பாடி புகழுவே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆராதனை ஆராதனை நம்ம எல்லாரும் ஆராதிக்கலாமா ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே எம்மை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே இப்பொழுதும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? இப்பொழுது நாம் ஜெப வேளைக்கு நாம் கடந்து செல்வோம். முதலாக ஜெப குறிப்பாக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி தீவிரவாதி கூட்டங்கள் நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் பண்ணி அநேக தேசங்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக பேரை அடிமையாக்கி கொண்டு இருக்கிறதை செய்தி பேப்பரில் நாம் கேள்விப்படுகிறோம். அநேக விதமான காரியங்கள் எல்லா இடங்களிலுமே யுத்தங்கள் நடந்து கொண்டு நாட்டுக்கு நாடு இருக்கிறது. சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாக இப்படியாப்பட்ட வரக்கூடிய தீவிரவாதி கூட்டங்கள் எல்லாம் ஒளிந்து போகும்படியாக அங்கெங்கே குண்டு வைத்து தகர்த்தி அநேக ஜனங்களை அழிக்க வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும், நாடுகளை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாடுகளிலும் இன்றைக்கி யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா சமாதானத்தை தேவன் கட்டளை கொடுத்து இந்த தீவிரவாதி கூட்டங்கள் யோசனைகள்லாம் அழிந்து போகும்படியாக நம்ம யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மீது மிகுந்த கிருபையும் அன்பும் இரக்கமும் கொண்ட பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய சமூகத்தை நோக்கி கர்த்தாவே, தேசங்களின் விடுதலைக்காக ஜனங்களினுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அநேக விதமான கர்த்தாவே தீவிரவாத கூட்டமைப்புகள் எழும்பி தகப்பனே கர்த்தாவே தேசங்களை பிடிக்க வேண்டும் என்றும் கர்த்தாவே ஜனங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் தகப்பனே கர்த்தாவே ஜனங்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தி தகப்பனே கர்த்தாவே சித்திரவாதைக்குள்ளாக்குவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே தகப்பனே சமீப நாட்களாக தகப்பனே. இப்படிப்பட்ட தீவிரவாத கலாச்சாரங்களுக்கு எதிராக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் முறையிடுகிறோம் தகப்பனே கர்த்தாவே. சீக்கிரத்திலேயே தகப்பனே கர்த்தாவே இப்படிப்பட்ட எல்லா தேசங்களும் ஆண்டவரே கர்த்தாவே விடுதலையாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. முக்கியமாக இந்த அரபு நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இந்த அரபு நாடுகளை தீவிரவாத கூட்டமைப்புகள் பிடித்து வைத்து தகப்பனே கர்த்தாவே அங்கு காணப்படக்கூடிய இந்த அப்பாவி மக்களை தகப்பனே கர்த்தாவே துன்புறுத்தக்கூடிய கர்த்தாவே அவலமான சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. அந்த ஜனங்கள் தங்களுடைய விடுதலைக்காக ஆண்டவரே கர்த்தாவே ஏங்கி திரியக்கூடிய காரியங்களை பார்க்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. ஆங்காங்கே குண்டுகள் வெடித்து தகப்பனே கர்த்தாவே துப்பாக்கியினுடைய
தேசத்தினுடைய சத்தங்கள் கேட்ட வண்ணம் கத்தாவே அநேக காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே தகப்பனை கத்தாவே. அநேக சிறு பிள்ளைகள், அநேக விதமான பெண்களும் தகப்பனை கத்தாவே இதில் ஈவி இரக்கமின்றி கொலை செய்யப்படக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே தகப்பனை கத்தாவே. இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் ஆண்டவரை கத்தாவே நிறுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை கத்தாவே. நீதி செய்யக்கூடிய தகப்பனை கத்தாவே, நீதிபரராகிய தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரை கத்தாவே இறங்கி வந்து இப்படிப்பட்ட எல்லா விதமான தீவிரவாதிகளுடைய சதி திட்டங்களுக்கும் ஆண்டவரை கத்தாவே, அவர்களுடைய தூர ஆலோசனைகளுக்கும் ஆண்டவரை கத்தாவே, தேசத்தின் ஜனங்களை கத்தாவே விடுதலையாக்கி பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை கத்தாவே. ஜனங்களை அடிமைப்படுத்தி, ஜனங்களை வியாகுலப்படுத்தி, வேதனைப்படுத்தக்கூடிய தகப்பனை கத்தாவே அநேக விதமான தீவிரவாதிகளுக்குள்ள இப்படிப்பட்ட கொடுமையான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய சாத்தானுடைய தந்திரமான சதித்திட்டங்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தாவே தவிடு புடியாக நிர்மூலமாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே. கர்த்தருடைய பாதுகாப்பினுடைய கரத்திற்கு கீழாக அந்த தேசத்தினுடைய ஜனங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனை கத்தாவே. நீரே எழும்பி கடந்து சென்று தகப்பனை கத்தாவே அவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை கத்தாவே. ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக ஆண்டவரை கத்தாவே ஒவ்வொரு தேசங்களையும் உடைய சமூகத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை கத்தாவே. நீரே அவர்களுக்கு பாதுகாவலா இருந்து பக்கத்துணையா இருந்து கத்தாவே அவர்களை வழிநடத்தி பாதுகாத்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அடுத்த குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்த குறிப்பு, குடும்பத்தில் இன்னைக்கு அநேக விதமான சமாதானத்தை இழந்து போகிறதை நம்ம காண முடிகிறது. கணவன் மனைவிக்குள்ள அநேக பிரிவினைகள் உண்டாகி டைவர்ஸ் வரப்போகக்கூடிய அநேக பேர் ஜெபக்குறிப்பு சொல்லி இருக்கிறாங்க. அநேக பேர் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. மகனுக்கும் பிள்ளைகளுக்கும் இப்படி சொத்து பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் வந்து பிள்ளைகளுக்கும் அதே போல ஒவ்வொரு அவர்களுக்குள்ள இனப்பந்துக்கள் இப்படி குடும்பத்தில் சமாதானத்தை சாத்தான் குலைத்து அநேக குடும்பங்கள் அழிந்து போகிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. நண்பர்கள் நிமித்தமாக, அவர்கள் உறவினர்கள் நிமித்தமாக, பெற்றோர்கள் நிமித்தமாக, பிள்ளைகள் நிமித்தமாக, மனைவி கனவிக்குள்ள இப்படி பல காரியங்களை குடும்பத்துக்குள் வரக்கூடிய சமாதானத்தை குலைக்கிற சத்துருவின் கிரிகள் ஒளிந்து போக முடியாத எல்லா குடும்பத்திலும் சமாதானத்தை தேவன் கட்டளை கொடுக்க முடியாத, ஆசீர்வதிக்க முடியாத இந்த குடும்பங்களுக்காக நாம் யாராவது ஒரு வருஷம் நன்றி. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே சோதரமையா குடும்பத்தின் மத்தியிலே காணப்படக்கூடிய சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களில் கர்த்தாவே இன்றைக்கு கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே, ஆண்டவர் மாமியார் மருமகளுக்கிடையே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாத நிலைகளை பார்க்கிறோம் தகப்பனே. குடும்பத்தில் கர்த்தாவே பலவித பிரச்சனைகள், ஆண்டவரை பிரிவினைகள் உண்டாக்குகிற இந்த பொல்லாத ஆவிகள் ஆண்டவரை முற்றிலுமாக கட்டப்படும்படிக்காக ஆண்டவரை சோதரமையா ஆண்டவர் குடும்பத்தின் மத்தியிலே கிரியை செய்கின்ற இந்த பொல்லாத ஆவிகள் முற்றிலுமாக ஆண்டவரை செயலிழந்து போகும்படிக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் கட்டிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படக்கூடிய ஆண்டவரை சோதரமையா கர்த்தாவே சமாதானமில்லா சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படிக்காக ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் கர்த்தாவே உம்முடைய தெய்வீக சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் தங்கும்படிக்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோதரமையா சோதரமையா கணவன் மனைவிக்கிடையே காணப்படக்கூடிய பிரச்சனை நிமித்தமாக அநேக குடும்பங்கள் இன்றைக்கு ஆண்டவரே சோதரமையா விவகாரத்துவரை செல்லக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆண்டவரே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணமாக ஆண்டவரே சோதரமையா பல கொலை குற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாறும்படிக்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே சோதரமையா நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த நாளில் உருவாக்கி தரும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டு பண்ணுகின்ற பொல்லாத ஆவிகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் காணும்படிக்காக கர்த்தர் நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருடைய கிரியைகள் ஆண்டவரே எந்த ஒரு குடும்பத்தையும் சேதப்படுத்த முடியாதபடி, சாத்தானுடைய தந்திரங்கள் எந்த ஒரு குடும்பத்தையும் சேதப்படுத்த முடியாதபடி கர்த்தருடைய பலத்த கரம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் துணையாயிருந்து ஆண்டவரை நீரே பாதுகாத்துள்ளபடிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு ஆண்டவரே சோதரமையா சேதமடைந்த ஆண்டவரே சோதரமையா அநேக குடும்பங்கள் கர்த்தாவே ஆண்டவரே சோதரமையா தகப்பனே தற்கொலைக்கு நேராக செல்லக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய தெய்வீக சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் தங்கும்படிக்காக கர்த்தர் நாள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் பாதுகாப்பை கொடுத்து நல்ல சமாதானம் நிறைந்த சந்தோஷம் நிறைந்த வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டு எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து எல்லா காரியங்களும் வாய்க்க செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் வரும் காரியங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஆவியானவர் எங்களை நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, ஆமென்.
கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் முக்கியமான ஒரு நேரத்திற்குள் நாம் கடந்து வருகின்றோம். காணிக்கைகளையும் நம்மையும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நாம் ஒப்படைக்கப் போகின்றோம். ஒரு பவுல் ஒன்றை வழக்கம் போல் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பவுலிலே நீங்கள் சேகரிக்கக்கூடிய காணிக்கைகளை 2 மாதத்திற்கு அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை எடுத்து அக்கம் பக்கத்திலே காணப்படக்கூடிய ஏழை எளிய ஊழியர்களை இந்த காணிக்கையின் பொருளினாலே தாங்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தின் ஊடாக நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய பிரியமும் உம்முடைய ஆசீர்வாதமும் பூர்ணமாய் விளங்கட்டும். கொடுக்கிற எங்களை ஆண்டவராகிய தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை கர்த்தரில் விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். காணிக்கைக்கு ஆதாரமாக ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் என்ற ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை படைக்கலாம். நான் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் பழைய பாடல்கள் தான். தெரிந்தவர்கள் என்னோடு கூட இணைந்து பாடும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார் துணை நின்றார் நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார் துணை நின்றார் நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும், துதி செய்தால் தடை நீங்கும் தேவ ஆசி தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும், துதி செய்தால் தடை நீங்கும் தேவ ஆசி தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம்.
கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் ஆசீர்வாதம் வல்லமை பெரிதாய் விளங்கட்டும். கொடுத்த முறை பிள்ளைகளாகி நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தோம் என்கிறதை அறிந்து ஏற்ற மகிமைகளை எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கடந்து போகின்றோம். ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தோடு நீங்கள் காத்திருக்கிறது உண்டானால் கர்த்தர் உங்களோடு கூட பிரத்யேகமாய் பேசுகிறதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கண்டு கொள்ள முடியும். ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நிலை என்றால் என்ன விதமான வாழ்க்கை வாழும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் விசேஷித்தமான காரியங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய ஆதாரமான வசனமாக வாசிக்கப் போகின்ற சத்திய வேத பகுதி எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த காரியத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5:14 வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த கடைசி காலம் கிறிஸ்தவர்கள் யாவரும் இயங்க வேண்டிய காலம். இத்தனை காலங்கள் மரணம் அடைந்தவனைப் போல இயங்காதிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் காணப்பட்டது உண்டு. ஆனால் இந்த காலத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் என்ன என்றால், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் தன் ஸ்தானத்திலே எழும்பி நின்று கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்களை நிறைவாக்க வேண்டிய துரித கதியான ஓடக்கூடிய ஒரு காலம் என்கிறதை குறித்து ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலம் சுட்டி காண்பிக்கின்றார். எப்படி நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 40:31 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவர்களோ புதிய பலம் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கடைசி கால கிறிஸ்தவன் பலமுள்ளவனாய் எழுந்திருக்க வேண்டும். இந்த கடைசி காலம் பலவீனம் உள்ளவனுக்கு உரிய ஒரு காலம் அல்ல. இந்த காலத்திலே ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய மனிதர்களும் கூட பலவான்களாய் எழும்பி சாத்தானுக்கு எதிரான யுத்த ஆயுதங்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பயனாக்க வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எந்த விதத்தில் பலம் உள்ளவனாக எழுந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், ஆவிக்குரிய பிரமாணமாக, ஆவிக்குரிய பரிமாணமாக நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி காலம் ஆவிக்குரிய யுத்தங்கள் நிறைந்த ஒரு காலமாய் இருக்கிறதுனாலே ஆவிக்குரிய வண்ணமாக உங்கள் எழுப்புதலும் என் எழுப்புதலும் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களுக்கு ஏற்ற யுத்தங்களை செய்து பூரணமான ஜெய நிலையை அடைய நம்மால் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஆவிக்குரிய நிலையில் எழும்பக்கூடிய எழுப்புதல் என்கின்ற தலைப்பின் கீழாக பல வகையான ஆவிக்குரிய விஷயங்களை நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு குறிப்பாக சில காரியங்களை முக்கியமாக நான் உங்களோடு கூட பேச போகின்றேன். இன்றைக்கு நாம் வாசிக்க போகின்ற சத்திய வேத பகுதி 2 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே கொஞ்சம் அந்த இடத்துல என்ன போட்டு பாருங்க. ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனால் அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து
மறுரூபப்படுகின்றோம். கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், ஆவியிலே நீயும் நானும் எப்படி எழுந்திருக்க வேண்டும்? ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனுடைய சாயலாகத்தானே நம்முடைய ஆவியும் மறுரூபம் அடையும்படி எழுந்திருக்க வேண்டும். இந்த மறுரூபத்தினுடைய நிலை உங்களுக்கும் எனக்கும் உரிய நிலை என்று கர்த்தர் நம்மோடு கூட பேச துவங்குகின்றார். மறுரூபம் அடையாது இருக்கக்கூடிய வரைக்கும் மறுமையினுடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகிறதில்லை. நான் உங்களுக்கு சில வாக்கியங்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மறுரூபம் அடையும் நிலை என்கிறது ஒரே நாளில் வரக்கூடிய நிலை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே நாளிலே இந்த மறுரூபத்தின் சாயல் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தரிப்பிக்கப்படுகிறது இல்லை. மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை காலங்கள் தோறும் சிறிய சிறியதாக ஒவ்வொரு விஷயமாக மாற்றம் அடைந்து முழு சாயலாக மறுரூபத்தின் சாயலாக உருமாற்றம் அடைய துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? இந்த காலங்களை சரியான விதத்திலே நீங்களும் நானும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் மறுரூபத்தினுடைய தன்மை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்மை அறியாமல் உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறதை கண்கூடாய் நாம் பார்க்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர், என்னுடைய சகோதரனுடைய நண்பர், எங்கள் அண்ணனுடைய நண்பர், அவர் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பதாகவும் ரட்சிக்கப்பட்டது பின்பதாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பற்றி என்னோடு கூட பேசிக்கொண்டு வர ஆரம்பித்தார். எனக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு நண்பரும் கூட. என்கிட்ட பேசிட்டு வரும்போது என்னை பார்த்தவர் சொன்னார், மோகன், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன், இந்த ரெண்டு ஃபோட்டோவும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொன்ன பொழுது முதலாக ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவில் அவர் சாதாரணமான ஒரு மனுஷன்தான். ஆனால் அவருடைய கண்களிலே ஒரு குரூரமான ஒரு நிலையை என்னால் பார்க்க முடிந்தது. ஒரு பயங்கரத்துவம் வாய்ந்த ஒரு நிலையை அவருடைய கண்களில் பார்க்க முடிந்தது. ஏதோ ஒரு வெறித்தனமான செயல்களை செய்கிறவனை போல, ஏதோ ஒரு தப்பிதமான காரியங்களின் ஊடாக கடந்து வருகிறவனை போல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு காணப்படக்கூடிய அந்த போட்டோ கொண்டு வந்து காமிச்சார் பாருங்க, அவருடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் முற்றிலும் மறைந்து போய் எல்லா நிலைகளிலும் ஒரு புதிய மாற்றம் அடைந்த தன்னை அறியாத சாந்தமான ஒரு மனிதனை போல அவருடைய உருவம் மாற்றப்பட்டிருக்கிறது எனக்கு காண்பித்து சொன்னார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால நான் எவ்வளவு குரூரமான ஒரு மனுஷனை போல காணப்பட்டேன் பாருங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய ரூபமெல்லாம் மாற்றமடைய ஆரம்பித்து விட்டதே. எனக்கு எத்தனை ஆச்சரியம்! இந்த ரெண்டு போட்டோவை வைத்து நான் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இதை நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தார். மறுரூபம் என்கிறதும் இதே விதமான வகையிலே வரக்கூடிய ஒன்று. கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை அறியாமல் நம்முடைய நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறது. முதல் காரியமாக நம்முடைய நிலை சரீர நிலையாக காணப்படக்கூடிய நிலை. சரீரத்திற்காக வாழ்ந்தோம், சரீரத்திற்காக ஓடினோம், சரீரத்திற்காக பிரயாசப்பட்டோம், சரீரத்திற்காக கவலைப்பட்டோம், சரீரத்திற்காக அழுதோம், சரீரத்திற்கான காரியங்களின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பித்தோம். இப்பொழுது சரீர நிலைகளை தாண்டி ஆவியின் நிலை என்கின்ற ஒரு நிலைக்கு நேராக நாம் கடந்து வர ஆரம்பிக்கின்றோம். இந்த நிலை முன்பு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு பரிமாணம். அப்படியே இந்த ஒவ்வொரு விதமான நிலைகளிலும் நீங்களும் நானும் மாற்றம் அடைய 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 மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய தேவ சாயலுக்கு ஒத்த சாயலை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை தரிப்பித்துக் கொள்ள முடியும். அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது இது சாதாரணமான ஒரு மத ரீதியான ஒரு வாழ்க்கை அல்ல. இது உங்களை உருமாற்றம் அடைய செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீங்களாக இராமல் நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை விட்டு மாறி ஆண்டவரை போல உருமாற்றம் அடையக்கூடிய ஒரு நிலைதான் உண்மையான கிறிஸ்தவ நிலை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் எதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும்? ஒரே ஒரு விளக்கம் தான் உண்டு. இந்த கிறிஸ்தவத்தை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய நாளிலே நீங்கள் அவரை போலவே மாற்றமடையக்கூடிய நிலைகளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த மறுரூபம் என்கிறது எந்தெந்த விஷயத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? என்னென்ன காரியங்களை நான் பயன்படுத்தினால் இந்த சாயலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் ஆழமாக சில விஷயங்களை நாம் பார்க்க போகின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். லூக்கா 9வது அதிகாரம் 29வது வசனத்தை நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அவர் ஜெபம் பண்ணுகையில், அவர் ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் ஆழமா பாருங்க. அதுல என்ன போட்டிருக்கு? அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறி, அவருடைய முக ரூபம் மாற்றமடைந்தது.
அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. வெண்மையாகி பிரகாசம் அடைந்தது. கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம், அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய முக ரூபம் அப்படியே மாற்றத்தின் சாயலின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தது. ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மறுரூபம் அடைய செய்ய ஆரம்பித்து விடுகிறது. ஜெபத்துல பல பரிமாணங்களை நம்ம பார்க்க முடியும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஜெபம், எனக்காக நான் செய்யக்கூடிய ஜெபம், தேசத்திற்காக செய்யக்கூடிய ஜெபம், திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஜெபம், இப்படி பல திறப்பட்ட ஜெபங்களை நாம் பார்க்க முடியும். இந்த ஜெபத்துக்கு பேர் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, என்னை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு ஜெபம். இந்த மறுரூபத்தினுடைய சாயல் வரும்பொழுதுதான் அவ்வளவு நாள் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்களோடு கூட உலாவிக் கொண்டு வரக்கூடிய அந்த காலங்களிலே ஒவ்வொரு நாளும் சீஷர்களை மட்டும் கண்ட இயேசு கிறிஸ்து, ஒவ்வொரு நாளும் பரிசேய சதுசேய மக்களை கண்ட இயேசு கிறிஸ்து, ஒவ்வொரு நாளும் ஆங்காங்கே காணப்பட்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை கண்டு அவர்களை சுகமாக்கின இயேசு கிறிஸ்து இந்த சாயல் வந்த பொழுது வான தேசத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஏனோக்கையும் எலியாவையும் அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் பரிசுத்தவான்களையும் இயேசுவின் கண்களினால் காணக்கூடிய ஒரு நிலையை அவர் எட்ட துவங்க ஆரம்பித்தார். நீங்கள் வந்து கொஞ்சம் டீப்பாக நீங்கள் இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவனுக்குள்ளாக ஒரு மனிதன் மறுரூபத்தின் நிலையோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இம்மைக்குரிய விஷயங்களை மறந்து மறு உலகத்திலே வாசம் பண்ணக்கூடிய எல்லா விதமான பரிசுத்தவான்களின் உண்மையான ஐக்கியத்தின் ஊடாக அவன் கடந்து போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். ஒரு ஜெபத்தினுடைய உன்னதமான நிலைனா என்ன அர்த்தம்? ஜெபத்தில் பல நிலைகளை நம்ம வந்து பார்க்க முடியும். உலகத்திலேயே இருந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம், உலகத்துக்குரிய காரியங்களுக்காக, உலகத்துக்குரிய தன்மைகளுக்காக, தேவைகளுக்காக இப்படிலாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம். ஆனால் இந்த ஜெபம் எப்படிப்பட்டது என்றால், வானவர்களுடைய சாயலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய பரிசுத்த ஜனங்களோடு கூட சஞ்சரிக்கும்படியாக உன்னை உருமாற்றம் அடைய செய்யக்கூடிய ஒரு ஜெபத்தினுடைய வழி. இந்த ஜெபந்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிரதானமான காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. எல்லா விதமான விஷயத்துக்கும் ஒரு பீக் லெவலை நீங்க பார்க்க முடியும். ஒரு உலக ரீதியான காரியத்தில் ஒரு பீக் லெவல். இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்க, நான் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்லது நான் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு காரியம், இந்த கம்பெனியினுடைய பீக் லெவல் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய ஜெனரல் மேனேஜராக எல்லா காரியங்களையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை வரைக்கும் நீங்கள் வளர முடியும். அதுதான் இந்த கம்பெனியுடைய பீக் லெவல். எல்லா விதமான காரியத்தையும் லாஸ்ட் அதுதான். அந்த லெவலுக்கு நீங்களும் நானும் வளரக்கூடிய அளவிற்கு வளரக்கூடிய அந்த வளர்ச்சி தான் கம்பெனியினுடைய பீக்காக இருக்கிறதை போல ஒரு ஜெபத்தினுடைய பீக் லெவல்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனையும் அவருடைய தூதர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையோடு கூட கடந்து வரீங்க பார்த்தீங்களா? உங்களை மறுரூபப்படுத்தக்கூடிய ஜெபத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஐக்கியங்களை கடந்து மறு உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய சகல பரிசுத்த ஜனங்களோடு கூடிய ஐக்கியத்தை உடைய மக்களாக மாற்றப்படக்கூடிய நிலைதான் ஆவிக்குரிய நிலைகளிலே ஜெபத்திலே ஒரு பீக்கான லெவல் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலே தூதர்களும் பரிசுத்தவான்களும் இயேசுவை சந்திக்கும்படியாய் கடந்து வர ஆரம்பிச்சாங்க. இந்த மறுரூப மலையில் ஆண்டவராகிய தேவனுடைய மரணிக்கக்கூடிய மரணத்தை பற்றி பேசும்படிக்காய் வானவர்களுடைய சாயலை தரித்து கொண்டு அவருடைய தூதர்கள் மெய்யாகவே இறங்கி வந்து, அவருடைய பரிசுத்த ஜனங்கள் இயேசுவை சந்திக்கும்படிக்காய் இறங்கி வந்து அவருடைய மரணத்தினுடைய தன்மைகளை பற்றி பேச துவங்க ஆரம்பித்தாங்க. இந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், உலகத்துக்கடுத்த எல்லா விஷயங்களும் உங்கள் கண்களுக்கும் என் கண்களுக்கும் முன்பதாக மெய்யாகவே தூசியாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு உதாரணம், ஆரம்ப நாட்களிலே ராமநாதபுரத்தை மையமாக கொண்டு ஊழியங்களை செய்த அந்த காலம், ஊழியங்களை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நாள் திருநெல்வேலியிலே எனக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. திருநெல்வேலியில் கர்த்தருடைய ஊழியங்களை செய்யும்படியாக ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக என்னை அழைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஐக்கியத்திற்குள்ளாக கடந்து வரக்கூடிய நேரத்தில் திருநெல்வேலிக்கு உள்ளே வரேன். இது வரைக்கும் நான் அதுக்கு முன்னால் வரைக்கும் திருநெல்வேலிக்கு நான் வந்ததில்லை. அங்கிருந்து வரக்கூடிய நேரத்தில் திருநெல்வேலிக்குள்ளாக என்ட்ரு பண்ணக்கூடிய நேரத்தில் பார்த்தா பெரிய பட்டணம், எவ்வளோ பெரிய ஒரு பட்டணம், போக போக போய்கொண்டே இருக்கிறது. அங்கே பார்த்தா அந்த ஒரு காரியம், இங்கே ஒரு பார்த்தா இங்கே ஒரு காரியம், இங்கே பார்த்தா இங்கே ஒரு காரியம், எவ்வளோ பெரிய ஒரு சிட்டி. நான் வசித்த ராமநாதபுரத்தை காட்டிலும் எத்தனை மடங்கு இது பெரிய ஒரு 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 நகரமாக காணப்படுகிறது. என்னை அறியாத ஒரு பரவசம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே போன உடனே ராமநாதபுரத்துக்கு போனால் இருக்கக்கூடிய எல்லா ஆட்கள்டையும் போய் சொன்னேன், அந்த திருநெல்வேலியை போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, எவ்வளோ பெரிய ஒரு சிட்டி தெரியுமா, எவ்வளோ பெரிய ஒரு ஊர் தெரியுமா. அங்கிருந்து என்னை சென்னைக்கு அழைத்தார்கள், சென்னைக்கு ஊழியத்திற்காக அழைத்தார்கள்.
சென்னைக்கு போன பொழுது பார்த்தால் திருநெல்வேலி இப்போ எனக்கு வந்து குப்பை மாதிரி போயிடுச்சு. சென்னையில் போக 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 எல்லா விதமான இடங்களும் புதிய புதிய காரியங்கள், அங்கே பெரிய கட்டடம், அங்கே பெரிய லிஃப்ட், அங்கே பெரிய காரியம், எல்லா விதமான காரியங்களை பார்க்கும் பொழுது என்னை அறியாத ஒரு சந்தோஷம். இப்போ என்னுடைய சொந்த ஊராக ராமநாதத்தை பார்த்தா ரொம்ப குப்பை, ரெண்டாவது திருநெல்வேலியை பார்த்தா அதுவும் ஒரு குப்பையாக காணப்படுது சென்னையோடு கம்பேர் பண்ணும்பொழுது. இனி அடுத்த முறையாய் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று சிங்கப்பூருக்கு நான் கடந்து போனேன். சிங்கப்பூருக்கு போயிட்டு சென்னைக்கு வந்தால் ஏர்போர்ட்டில் ஏண்டா வந்து இறங்குறோன்னு ஆயிடுச்சு. அதை பார்த்தால் மகா பெரிய குப்பையாக, ஐயோ எங்கு கொண்டு போய் நான் காலை வைக்க முடியும்? ஒரு இடத்தை காட்டிலும் மேலான ஒரு இடத்திற்குள்ளாக போகும் பொழுது பழைய இடம் நம்மை அறியாத ஒரு வெறுப்பை நம்முடைய வாழ்க்கையை தர ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகமும் உங்களுக்கு அப்படியே அருவருப்பாய் காணப்பட ஆரம்பிச்சு. இத்தனை நாள் வரைக்கும் இந்த உலகத்தை ஆதங்கமாய் பார்த்த நாம், உலகத்தை ஆசையாய் பார்த்த நாம், அந்த பொருள் நல்லா இருக்கு, இந்த பொருள் நல்லா இருக்கு, அந்த ஒரு காரியம் நல்லா இருக்கு, இது வாங்கினா நல்லா இருக்கு, இந்த காரியங்களை தாண்டி மறு உலகத்தை பற்றியதான அனுபவங்கள் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இவைகள் எல்லாவற்றையும் குப்பையாக தூக்கி எறிய ஆரம்பிச்சிடுவீங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்கின்றார். இந்த மறுரூபம் அடையக்கூடிய சாயல் உங்கள் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா ஆசாபாசங்களிலே நின்று நீங்கள் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய நிலைகளை நோக்கி கடந்து போக ஆரம்பிச்சிருங்க. இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க, ஜெபத்தினால் வரக்கூடிய மறுரூபம். இரண்டாவது காரியம், எதனால் இந்த மறுரூபத்தினுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக கூடிய ஒரு தன்மையினாலே மறுரூபமாகுங்கள். இரண்டாவது ஒரு பரிமாணம் என்ன சொல்றாரு? நம்முடைய மனம் புதிதாக மாற்றப்படுகிறதுனாலே வரக்கூடிய ஒரு மறுரூபம். இந்த உலகத்திற்குரிய, இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தரித்த காலங்கள் போதும். இந்த உலகத்திற்காக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலைகள் போதும். இந்த நிலைகளை தாண்டி மனம் மறுரூபமாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அடுத்த லெவலை நோக்கி நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பித்து விடுகின்றோம். மனம் மறுரூபமாகக்கூடிய நிலையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெறுகிறது எப்படி? முதல் வழி எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டீங்க. ஜெபத்தின் மூலமாய் மறுரூபத்தினுடைய சாயலை எட்ட முடியும். நான் அந்த அளவிற்கு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மறுரூபத்தினுடைய சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மனதை மறுரூபமாக்கக்கூடிய நிலையை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும்? அதற்கும் விடையை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. வாசியுங்கள். தீத்துவுக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசியுங்கள். நான் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தம்முடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்கக்கூடிய தன்மையினாலும் நம்மை அவர் ரட்சித்தார். முதல் காரியம் என்ன போட்டுக்கு? ஆவியானவரால் புதிதாக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இவ்வளவு நாள் வரைக்கும் மண்ணோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலை, இதைத்தான் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். மண்ணுக்குரிய காரியத்திலே திருப்தி அடைய ஆரம்பிச்சோம். மண்ணுக்குரிய தன்மைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையாக தோற்றமளிக்க துவங்க ஆரம்பித்தது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஒரு கோழி முட்டைக்குள்ளாக வளரக்கூடிய குஞ்சாகிய கரு, அதை வச்சுக்கோங்க. தாய்க்கோழி வெளியே நின்று அந்த கோழி குஞ்சை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறது. அந்த கோழி குஞ்சு அம்மாவை பார்த்து கேட்குது, அம்மா வெளியே நீங்கள் இருக்கிறீங்களே, வெளி உலகம் எப்படி இருக்கிறது? வெளியிலே காணப்படக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது? வெளியிலே காணப்படக்கூடிய தன்மை எப்படி இருக்கிறது? அந்த தாய்க்கோழி குஞ்சோடு கூட பேசும் பொழுது அந்த கோழி குஞ்சோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய அருமையான பிள்ளையே, வெளி உலகம் நீ நினைக்கிறதை காட்டிலும் மிகவும் அழகானது, மிகவும் நேர்த்தியானது, மகிமையான காரியங்களை கொண்டிருக்கக்கூடிய உலகம். இரவெல்லாம் மெய்யாகவே வெளிச்சத்தை தரக்கூடிய சந்திர வெளிச்சம், பகலெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய சூரிய வெளிச்சம், இங்கும் அங்கும் பார்த்தால் அசையக்கூடிய மரங்கள், காற்றினாலே அசையக்கூடிய மரங்கள், சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள், அநேக விதமான காரியங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அழகான உலகம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவாகிய குஞ்சுக்கு அந்த ஒரு காரியம் விளங்கவே இல்லை. அது எப்படிமா? எங்க பார்த்தாலும் இருட்டத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அது முட்டை ஓட்டை உடையாது இருக்கக்கூடிய வரைக்கும், புதிதாக்கப்படாது இருக்கக்கூடிய நிலை வரைக்கும் அந்த ஓட்டை தவிர்த்து எதையும் அந்த குஞ்சினால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. அதே மாதிரி தான்
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஆவியானவராகிய தேவனுடைய புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம் வரும் பொழுதுதான் எல்லா நிலைகளையும் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் தெளிவாய் கண்டுகொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். அதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய தன்மையை காட்டிலும் மறு உலகம் அவ்வளவு மேன்மையானதாம். ஒரு முறை பரலோகத்தை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும் என்கிறதை ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் என்கிட்ட வந்து கேட்டாங்க. சரின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தை பற்றியதான பிரசங்கத்தை நான் செயல்படுத்த துவங்க ஆரம்பித்தேன். பரலோக ராஜ்யம் மேன்மையானது, அதிலே நதிகள் ஓடுகிறது, 2 பக்கத்திலே அநேக விதமான மரங்கள் உண்டு, மாதந்தோறும் கனிகளை தரக்கூடிய மரம் உண்டு, அங்கே எந்த விதமான அழுகையும் கிடையாது, எந்த விதமான சஞ்சலமும் கிடையாது, வேதனை கிடையாது, அவர்களுடைய வாழ்க்கையிலே பசிகள் வருகிறதில்லை, தாகம் வருகிறதில்லை, நித்திரை வருகிறது இல்லை. இந்த பிரசங்கம் முடிந்த பிறகு ஒரு சகோதரன் வந்தார். அந்த உலகத்தை கற்பனையே பண்ணி பார்க்க முடியலைங்க. அது எப்படிங்க நல்லா இருக்கும்? ஏதாச்சும் நமக்கு வந்து ஒரு ராத்திரி வந்தால் தானே தூக்கம் வரும். ராத்திரி வராமல் எப்போவுமே வெளிச்சமாக இருக்கிறது உண்டானால் அந்த நிலை எப்படி இருக்கும்? எங்கே பார்த்தாலும் வெறும் தண்ணீரும் அநேக விதமான பழம் தரக்கூடிய மரங்களும், இந்த பழத்தையும் மரத்தையும் சாப்பிட்டு கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இது எப்படி இருக்கும்? இந்த பழத்துக்குரிய காரியங்களை மட்டும் நாள்தோறும் மாதந்தோறும் புதிய புதிய பழத்தை சாப்பிட்டா அது எப்படிங்க இருக்கும்? என்னால் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியல. இதில் என்ன இன்பம் இருக்கிறது, என்ன விதமான ஒரு காரியம் இருக்கிறது? இன்பமும் துன்பமும் கலந்து வந்தால் வாழ்க்கை எல்லா நேரத்திலும் இன்பமாகவே இருக்கிறது உண்டானால் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை தர முடியும்? ஆகவே சகோதரனே, நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய பரலோகம் எனக்கு தயவு செஞ்சு வேண்டாங்க. நரகத்தில் தான் அநேக விதமான துன்பமும் இன்பமும் கலந்துருக்கிறதுனால நான் பேசாமல் அங்கேயே நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த மறு உலக வாழ்க்கை என்கிறதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு பிரசங்கியார் இவ்விதமான ஒரு பிரசங்கத்தை பண்ண ஆரம்பித்தேன். அந்த செய்தியை நல்ல வேளை போச்சு, நான் வந்து சபைக்குள்ளே உட்கார்ந்து நான் கேட்கல. எங்கோ அந்த ஒலிபெருக்கியின் மூலமாய் அந்த செய்தி வரக்கூடிய அந்த செய்தியை நான் பஸ் ஸ்டாப்பில் நின்று கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்தது. அவர் சொன்னார், உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய நீங்களும் நானும் தங்கத்தையும் வைரத்தையும் இச்சிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மறு உலகத்திற்குள்ளாக கடந்து போக முடியாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசிட்டு, ஏன் கர்த்தர் பரலோகத்தில் கொண்டு விடமாட்டார் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த மக்களுக்கு அவரே விடைகளை சொல்ல ஆரம்பித்தார். இங்க நகையின் மேலும் பொருளின் மேலும் பொன்னின் மேலும் பணத்தின் மேலும் அநேகம் விதமான அந்த ஆடை ஆபரணங்களின் மேலும் உங்களுக்கு இச்சை இருக்கிறது உண்டானால் பரலோக ராஜ்யத்திலே அந்த ரோடெல்லாம் தங்கமாக இருக்கும். உங்களை அங்கே கொண்டு விட்டாங்கன்னு என்ன செய்வீங்க? பெரிய ஒரு கடப்பாறை வச்சு அந்த ரோட்டெல்லாம் தோண்டி தங்கத்தை உங்கள் மேலே நீங்கள் போட்டுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. அப்போ பரலோகத்தை பற்றி என்ன அறிவு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மறு உலக வாழ்க்கை என்கிறது இந்த உலகத்தை போல அல்ல, இந்த உலகத்துக்குரிய காரியத்தை போல அல்ல. இது உன்னுடைய புத்திக்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே காணப்படக்கூடியது. இதை எப்போ உன்னால் புரிஞ்சுக்கிற முடியும்னா, ஆவியானவருடைய புதிதாக்கக்கூடிய நிலை வரும் பொழுதுதான். ஆவியானவர் உன்னை புதிதாக்கக்கூடிய அனுபவத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் தான் மறு உலக வாழ்க்கையினுடைய நிலைகளை உன்னாலும் என்னாலும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். சில பேர் நிறைய கதைகளெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அந்த புத்தகத்தில் இந்த பரலோகத்தை பற்றி விதமான வார்த்தை எழுதப்பட ஆரம்பித்திருந்தது. அதில் அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே இதே மாதிரி, அதாவது நகரமும் இதே மாதிரி வீதிகளும் இதே மாதிரி வீடுகளும் இருக்கக்கூடிய நிலை. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் காய்கறி வாங்கும்படிக்காக கூடைகளை எடுத்துக்கொண்டு கடைக்கு போவாங்களாம். இங்கே மாதிரி வந்து பணம் கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக 4 வசனத்தை போய் ஒப்பிக்கணும். 4 வசனத்தை ஒப்பிச்சா உங்களுக்கு வந்து 1/2 கிலோ கத்திரிக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. 5 வசனத்தை சொன்னால் உங்களுக்கு வந்து 1/2 கிலோ தக்காளி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு காய்களுக்கும் இத்தனை வசனங்களை நீங்கள் ஒப்பித்தால் போதும் எல்லா விதமான காரியமும். கொஞ்சம் யோசிங்க, இங்கே தான் வந்து சமையல் தொந்தரவு தாங்க முடியலன்னு சொன்னால் அங்கேயும் போய் உட்காந்து மறுபடியும் சாம்பார் மறுபடியும் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டா இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு? மனம் புதிதாக்கப்படக்கூடிய நிலை வரும்பொழுதுதான் அந்த நிலைகளை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்க முடியும். ஆகவே தான் கர்த்தர் சொல்கின்றார், ஆவியானவருடைய புதிதாக்கப்படக்கூடிய நிலை மறுரூபத்தை நோக்கி உன்னையும் என்னையும் அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புதிதாக்கப்படக்கூடிய மறுரூபப்படுத்தப்படக்கூடிய நிலை உனக்குள்ளும் எனக்குள்ளும் வர ஆரம்பிக்க வேண்டியது அவசியம். இன்னொரு காரியம், இந்த புதிதாக்கப்படக்கூடிய நிலை என்கின்ற நிலை எப்போ நம்முடைய வாழ்க்கையில் வரும்னு பாருங்க. ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய புதிதாக்கப்படக்கூடிய நிலைகளை நோக்கி அழைத்து கொண்டு போகின்றார். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க, இந்த புதிய நிலை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்னொரு மார்க்கத்தையும் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்க கேளுங்கள். இப்படி இருக்க ஒருவன்
கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இரண்டாவது ஒரு காரியம் என்ன? பழையவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த புதுமைக்கு அங்கே இடமே கிடையாது. பழைய நிலைகள் எல்லாம் உங்களையும் என்னையும் தாண்டி போகணும். இது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனாகிய கர்த்தரால் வரக்கூடிய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அனுமதிக்கிறதே கிடையாது. பழையவைகள் எல்லாம் ஒளியத்தான் புதிய நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போகக்கூடிய மக்களாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பழைய காரியங்கள், பழைய நிலை, அது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிலை. நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே ஜெபத்தின் மத்தியிலே அப்படி தூங்கக்கூடிய ஒரு நிலை, அது ஒரு பழைய நிலை. ஜெபத்தின் மத்தியிலே, அதாவது இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் மத்தியில் வரக்கூடிய நேரத்தில், அதாவது இந்த சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் 2 இட்லியை சாப்பிட்டு கொண்டு வரக்கூடியது, அது ஒரு பழைய நிலை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த பழைய நிலை, பழைய துருத்தி, பழைய ரசம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமைக்கு அங்கே இடமே இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எது பழையதாய் காணப்படக்கூடிய நிலைகளிலே என்னை ஈர்த்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது, எதை நான் இன்னும் இழக்காமல் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே வைத்திருக்கின்றேன். பழைய காரியங்கள் எல்லாம் உருவழியக்கூடிய காலம், வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. பழைய நிலைகள் எல்லாம் உன்னையும் என்னை விட்டு அகன்று போக வேண்டிய காலம். பழைய மனுஷன் சாகணும், பழைய எல்லா விதமான நினைவுகள் உன்னையும் என்னையும் தாண்டி கடந்து போக வேண்டும். இவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் புதிதாக்கப்படக்கூடிய, மறுரூபப்படுத்தப்படக்கூடிய நிலை உனக்குள்ளும் எனக்குள்ளும் வருகிறது இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மறுரூபத்திலே வரக்கூடிய சாயல், மனதினால் உருவாக்கப்படக்கூடிய மறுரூபம் 2 பரிமாணத்திலே வருகிறது. ஒன்று ஆவியானவராகிய தேவன் தரக்கூடிய புதிதாக்கப்படக்கூடிய அனுபவத்தினாலும், 2 பழமைகள் எல்லாம் ஒளிந்து போகக்கூடிய நிலையினாலும் இந்த மறுரூபத்தின் சாயலை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். மறுரூபத்தின் சாயலின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் மறு உலக வாழ்க்கைக்கு ஏற்ற ஆயத்த நிலைகளை பெற்றுக்கொண்டு அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதிகளை உடைய ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான உலக ரீதியான வாழ்க்கை அல்ல. உலகத்தில் வந்தேன், பிறந்தேன், ஓடுறேன், நடந்தேன், வேலை பார்த்தேன், சம்பாதிச்சேன், இந்த வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை இம்மைக்குரிய வாழ்க்கை என்கிறதை காட்டிலும் மறுமையிலே நித்தியமான காரியங்களை பெறக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு வாழ்க்கை. எதற்கு என்கின்ற ஒரு ஆயத்த நிலை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர ஆரம்பிக்கிறது உண்டானால், கடைசி கால கிறிஸ்தவனுக்கு ஏற்ற அபிஷேகம் நிறைந்தவனாய் நீயும் நானும் மாற்றப்படுவோம் என்கிறதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உரைக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தாவை மறுரூபத்தின் சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இந்த மறுரூபத்தின் சாயல் ஜெபத்தின் மூலமாகவும் மனம் மறுரூபம் அடையக்கூடிய காரியத்தின் மூலமாகவும் வருகிறது என்றும், மனம் ஆவியானவருடைய புதிதாக்குதலின் மூலமாகவும் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகக்கூடிய நிலையின் மூலமாகவும் மறுரூபமாக்கப்படக்கூடிய நிலை வருகிறது என்கிறதையும் கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்னீரே. கர்த்தாவே, மேலெழுந்த வாரியாக வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியங்களிலே ஆழ்ந்த நிலைகளின் ஊடாக கடந்து போய் மறு உலகத்திற்கு ஏற்ற மகிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் நீர் உருவாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே அவர்கள் நிலையாய் நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மறுரூபத்தின் சாயலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவராக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த சாயலுக்கு ஏற்ற வளர்ச்சிகளிலே கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதிலே எந்த தடையும் இல்லை என்கிறதை ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்லியிருக்கின்றார். இந்த வார்த்தைகளின்படியே நீங்கள் வாழ பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.